விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே குட்டி இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? என்ன என் மூஞ்சியும் சித்தி மூஞ்சியும் அப்படி விட்டு விட்டு பாத்துக்கிட்டே இருக்க? ஆமாடி, ஆனா சரியான ஆளு தெரியுமா? நான் வெளிய போறேன்னு சொல்லியும் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க, அப்படிதானே? என்னமோ நீயும் என் கூடவே இரு, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு உன்னை கம்பல் பண்ணி நான் இழுத்து உட்கார வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. நீதானே? நீ பேசாம இருந்தா வேண்டி ஆச்சரியம். அப்புறம் மேடம் என்ன? அப்புறம் தேவலாம் பேசாத சித்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் இன்பா கிட்ட பேசணும். ஏங்க இவளோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுமா இவகிட்ட பாண்டிங் நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஏங்க இல்ல இந்த அளவுக்கு வாய் அடிக்கிறா, இவ எப்படி உங்க கூட மிங்கலானதா எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. உங்களை பார்த்தா வேற ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. என்னங்க ஏதோ சொன்னீங்க? இல்லங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது, நல்லா லெசன்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. இவ எப்படி உங்க கூட மிங்கலானதா எனக்கு தெரியல. உன் அக்கா ஒரு வாயாடி, நீ ஒரு வாயாடி, உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நிக்கிறவ நானும் ஒரு வாயாடி தானே. அப்போ உன் கூடலாம் நான் வந்து சவகாசம் வச்சிட்டு இருக்கும்போது இன்பா மாதிரி ஒரு ஆள் கூட நான் ஏன்டி சவகாசம் வச்சுக்க கூடாது? வச்சுக்க தாயே, உன்னை யாரும் எதுவும் கேட்கல. சப்பா இப்ப ஏன் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? சரியான டாம் அண்ட் ஜெரியா இருப்பீங்க போல ரெண்டு பேரும். நான் அது பரவாயில்லங்க, அவன் நேத்து ஒரு குரங்கு வித்த காமிச்சா, அது நினைச்சாலே சிரிப்பா வருது. ஆனா என்ன கோர்த்து விட்டுட்டா தெரியுமா? குரங்கத்த குட்டி பண்ணுவான்னு தெரியும். சரி என்ன குட்டி சொல்லு. இல்ல இன்பா, என்ன நடந்துச்சுன்னு கேள. நேத்து உனக்கு கூட ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருந்தாங்களே, எஸ்சி ஹாஸ்பிடல்னு. ஆமா, அந்த ஹாஸ்பிடலுக்கு யாருக்கும் தெரியாம போனேன். என்ன அப்ப போன இடத்துக்கிட்ட ஒரு சம்பவம் ஆயி போச்சு. இந்த பாரு, அந்த இடத்துக்கிட்ட என் மேல தப்பே இல்ல இன்பா. அந்த ஹாஸ்பிடல்ல ஏதோ பெரிய டாக்டராமா ஓவரா பேசிட்டாரு தெரியுமா? குட்டி விடுவனா புடிச்சு வளாசிட்டேன். நான் பேசின பேச்சு அவர் வாய் அடிச்சு போயிட்டாரு. என்னமோ அந்த மருந்த நானே தட்டி விட்ட மாதிரி ஓவரா பேசினாரு தெரியுமா? ஆனா அந்த இடத்துக்கிட்ட என் மேல தப்பே கிடையாது. அவர் மேலதான் தப்பு, அவர் மேலதான் தப்பு இருக்குன்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே அவர் என்கிட்ட சண்டை போடக்கூடாது. என்ன அப்படிதான் நான் சண்டை போட்டுட்டு வந்தேன். என்ன இது நான் வாண்டடா போய் இந்த வம்ப இழுக்கல, தன்னாலதான் வந்துச்சு. சண்டை முடிச்சிட்டு நான் பாட்டுல ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா எங்க வீட்ல இருக்க பெரிய ஹிட்லர். ஹிட்லரா? அக்கா வந்து சொல்றா, உங்க அம்மா அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறாங்களா? ஆமா இம்மா அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்றாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதே தெரியல. வீட்ல வந்து சரியான திட்டு அடி, எனக்கு எப்படிலாம் வலிச்சது தெரியுமா? இவ பல்ல காமிச்சிட்டு இருந்தா தெரியுமா? எதுக்கு ஒண்ணு அடிச்சாங்க? பாத்தியா, இன்பாக்கு என் மேல எவ்வளவு பாசம், உனக்கு பாசமே இல்லடி. நீ ஒரு வேஷம் போடுறவ படி குண்டமா. பாரு கோணமுக்கி, அவர் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டதுக்கு உனக்கு திடீர்னு நாங்களா வச்சிருக்க பாசம் போய் ஆயிடுச்சு, அப்படிதானே? நீ பாரு சித்தி, நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடு, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். குண்டமா போடி. பாருன்பா, காரணம் தெரிஞ்சு ஒரு இடத்துல நம்ம திட்டு வாங்கினாலோ அடி வாங்கினாலோ அதுல ஒரு ரீசன் இருக்கு. ஐ மீன் அதுல ஒரு லாஜிக் கூட இருக்கு. ஆனா காரணமே தெரியாம ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்பனே அடி வாங்கினேன். காரணமே தெரியாம எதுக்கு குட்டி அடி வாங்கின? அதான் எனக்கே தெரியல. வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டா. ஆனா எங்க அம்மா வேணா ஈஸியா ஏமாத்திடுவேன். அப்புறம் ஒரு சமாளிப்ப போட்டு ஒரு சமாதானத்தை போட்டு சமாதானம் ஆகிட்டா, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி விடு, அம்மா தானே அடிச்சாங்க. ஆனா காரணமே தெரியாம அடிச்சதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் என் குட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு நாள் உங்க அம்மாவை பார்த்து நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுறேன். நீ என்ன பண்ற? நாக்கு புடி வெளிய போட்டா அப்பதான் எங்க அம்மா பேசாது. உன்னை பெத்ததுக்கு அத மட்டும் தான் இன்னும் பண்ணாம இருக்க, அதையும் பண்ணிடுறேன்னு. பாரி குண்டமா, நீ அக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீ பா. உங்க சொல்றதுல எந்த தப்பு இல்லையே. பையன் என்ன முறைக்கிற? குட்டி சரி, சும்மா ஒரு கிண்டல் பண்ணோம், இதுக்கு இவ்ளோ கோச்சுக்குவியா? ரொம்ப தாண்டி கோச்சுக்கிறேன். என்ன புதுசு புதுசா ஒவ்வொரு பழக்கமும். நான் யாரு கூட பேச மாட்டேன். பாரு, இப்பெல்லாம் நீ சவால் விட்டேன்னு வச்சுக்கோ, தோத்து தான் போவேன். இதுக்கு நான் தோத்து
போவேனா? இங்க பாரு, நான் ஒரு இடத்துல சவால் விடுறேன், அதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை முடிவு எடுத்துட்டு தான் நான் சவாலுங்கிறத விடுவேன். நான் சவால் விட்டு எந்த இடத்துலயும் நான் தோத்து போக மாட்டேன். என்ன? ஏன்னா நான் சகானா. ஏன்னா நான் சத்தியன். வா, நான் இப்ப பார்த்த காட்சி நிஜமா? அப்படியே ஒரு நிமிஷம் விஷுவலா அண்ணன் வந்துட்டு போனார்ல. ஷோப்பா, அவ்வளோ ஃபயர் மூடு. சரி சரி, நீ தான் இப்போது சவால்ல ஜெயிப்ப. ஓகேவா? சரி சரி, ரொம்ப பண்ணாத, வாய் தர. என்ன வாய் தர? என்னடி வாய் தர? ரொம்ப தான் பண்ற. உனக்கு நான் ஊட்டி விட்டதே இல்லையா? இல்ல இல்ல சித்தி. இப்போவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலுமே உன் கூட இன்பா இருப்பேன். நான் இருக்கேன். உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன் அம்மா உனக்கு அம்மாங்கிறத தாண்டி உனக்கு நான் தான் அம்மாவா நிறைய இடத்துல இருந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம். வாமா வெண்பா. சார் வர சொல்லியிருந்தீங்களாமா? ஷாலு சொல்லிவிட்டாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை, இப்போ தான் ஒரு ப்ராஜெக்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். ஐ மீன், அது நெகட்டிவாக போக இருந்து அது பாசிட்டிவாக வந்து அதுக்குள்ளே என்னென்னமோ ப்ராப்ளம் ஆகி இப்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து யார் அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அதை நம்ம அவுட்புட் கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அதுக்கான பிளான் தான் போட்டுட்ருக்கேன். பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி யார் வந்து டீம் ஹெட்டாக போடலான்னு ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஏபின்னு 2 டீம் வந்து நான் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். பட் இனிமேல் அப்படி இல்லாமல் ஒரே டீம் தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதில் ஒரே ஒரு ஹெட் தான் இருக்க போகிறாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணணும். ஓகே சார். இதுக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? இல்லைம்மா வெண்பா, நீ நீ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சார் எந்த விதத்தில் இதை நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்க? வேணாம் சார். அகெயின் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கார்த்திக் சார் மாதிரி இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த டைம் என் மேலே அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் டைம் இதில் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரீசன் நான் ஆயிடுவேன்ல. ஸோ இந்த தடவை ஆள் மாற்றிடலாம் சார். அது மட்டும் இல்லாமல் நான் கோஆர்டினேட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் மற்றவங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். நீங்கள் கொஞ்சம் வேறு யாரையாவது மாற்றி போடலாம்ல? இல்லைம்மா வெண்பா, நான் ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டேன். என்ன, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடந்ததுக்கும் அதாவது வெண்பா. சார் வேணாம் வேணாம் சார், கேட்காதீங்க. வெண்பா, நீங்கள் என்கிட்ட என்ன கேட்க வர்றீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அதாவது அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பேன்னு அன்னைக்கு என்னை நீங்கள் ஓவராக திட்டிட்டீங்க. இப்போது அதுக்கும் ஐ மீன் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத போது அதுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் தேடணும். ஐ மீன் நீங்கள் திட்டினதுக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் ப்ளீஸ் அப்படிலாம் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சார். சார் நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் சார். அதாவது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னால கண்டிப்பாக ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்.
யாரும் மிஸ்டேக் பண்ணாமலாம் இங்கே எதையும் ஒழுங்காக பண்ணி முடிச்சிட முடியாது. ஓகே, இதில் என் மேலே தப்பு இல்லை. அதுக்காக நீங்கள் திட்டினீங்க, அதனால் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணுன்னு உங்களை நான் வம்படியே இழுக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், உங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுத்து என்கிட்ட சாரி கேட்க வேணாம். சப்போஸ் அந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் திட்டினதில் நான் சரின்னு ஏற்றுக்கிட்டு தானே இருந்திருப்பேன். அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். என்ன, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை இதை விட சூப்பராக பண்ணிடலாம். வெண்பா, என்னடா அவ ஒரு இடத்துல ஒன்று தப்புன்னு பட்டா பட்டுன்னு வைக்கிறா. நம்ம அன்றைக்கி அவ்வளோ பேச்சு பேசணும், நம்மக்கிட்ட கோவமாக பேசிட்டு போனா இப்போ சாதுவாக பேசுகிறாளே, சாரி கேட்க வேணான்னு சொல்கிறத அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இதில் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை, என் மேலே மிஸ்டேக்கு கிடையாது. ஸோ இதை மூணாவதாக ஒரு ஆள் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைஃப்பில் சில இன்சிடெண்ட் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நான் லேர்ன் பண்ண விஷயம் இதில் எக்கச்சக்கம் சார். ஸோ நீங்கள் அந்த சாரி கேட்டதை எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஓகே சார்? ஓகேம்மா. சரி சார், வீட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிம்மா, நாளைக்கு சீக்கிரமா வந்துடுங்க. சரிங்க சார், வரேன். என்ன இந்த பொண்ணு, நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறத வெளியே சொல்லிட்டு போறா. சாரியும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போறா. நான் எப்படி பார்த்தா இவன் என்கிட்ட சண்டை தானே போடணும். இவன் இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு போறா. ஜனனி, என்னப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்னம்மா, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்ப்பா? எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்க தான் செஞ்சேன். என்னப்பா, அவகிட்ட சாரி கேட்க போனீங்களா? என்ன ஜனனி அரைக்குறைமா கேட்டு வந்து பேசுற? என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்னன்னா ஒரு சைடு அவகிட்ட சாரி கேட்க போறீங்க, அவ தானே தப்பு பண்ணிருக்கா. மாமா என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. என்ன கேட்டா நீங்க அவகிட்ட சாரி எல்லாம் கேட்கவே கூடாது. என்ன, அவதான் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். நீங்க அவளுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. ஜனனி புரியாம பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு இந்த ப்ராஜெக்ட்ல தப்பே பண்ணல. ஐ திங்க் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தேர்ட் பர்சன் யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரி, ஓகே, தேர்ட் பர்சன் பண்ணதாவே இருந்துட்டு போகட்டும். அதுக்காக அவ பண்ண தப்ப நீங்க எந்த இடத்துலயும் நியாயப்படுத்த விரும்பல, அப்படித்தானே? இங்க பாருங்க, அவகிட்ட சாரி எல்லாம் கேட்காதீங்க, கேட்கவும் கூடாது. நீங்க சாரி கேட்க தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. சாரி வேணாம் சார். அவகிட்ட நீங்க சாரி கேட்க கூடாதுப்பா. வரேன்ப்பா. என்ன மூஞ்சில ஒரே பல்ப் எரியுது? இப்பதான் பீஸ் போச்சா? இப்பதான் அதுக்கு வேலை பார்த்துட்டு வந்தேன், அத பல்ப் எரியுது. நான் வேற என்ன பிரகாசமா எரிய வைக்கட்டுமா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அவ்வளவுதான். என்ன இல்ல, எங்களுக்குள்ள பார்த்தா இப்படிதான் போனை பேக்கன்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? என் போனை நான் பாக்குறேன், உனக்கு என்ன? சரி, நீ பாரு, என்னமோ பண்ணு. என்ன, தேங்க்ஸ். எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு, அதனால. இல்ல இல்ல, எனக்கு காரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தேங்க்ஸ் சொல்லலாம். நீ மட்டும் எல்லாத்துக்கு காரணம் சொல்றியோ? அதெல்லாம் இல்ல, காரணம் தெரியாது, ஆனா தேங்க்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. காரணம் தெரியாமலாம் ஒருத்தர் சாரியோ தேங்க்ஸ் சொல்ல சொன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ நீ சொல்லிட்டு போ. நான் நல்லா தானே பேசுறேன், அப்புறம் உனக்கு மட்டும் என்ன? அதான் சொல்ல முடியாது, சொல்லணும்னு தோணுச்சுன்னு தெளிவா சொல்றேன்ல, அப்புறம் என்ன சொல்லிட்டு தான் போகணும்னே. நான் அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் இப்படிதான். எனக்கு காரணம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். இங்க பாரு, நேத்து ஒரு வேலையை பார்த்தேன், இப்ப வரைக்கும் அதை பத்தி வாய் திறக்காம இருக்கணும், அதோட மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாம அதை பண்ண, அவ்வளவுதான். ஓ, அது உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? நாம அதை மறக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நினைக்கணும்? சரி விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன அதை மட்டும் சொல்லிட்டு போ. எதுக்குன்னுலாம் சொல்ல தெரில, பட் சொல்லணும்னு தோணுது, அதனால சொன்னேன். சரி, இப்போ உண்மையை சொல்லு. நான் கொடுத்த லெட்டர் படிச்சியா இல்லையா? ஐ மீன் அந்த கவிதை படிச்சியா இல்லையா? இங்க பாரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா அதை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நீ தேவையில்லாம பர்சனலா போயிட்டு இருக்க, அதெல்லாம் நான் படிக்கல. பொய் சொல்லாத. என்ன பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும், பைத்திய மாதிரி பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லு. ஆமா, இப்ப படிச்ச பெண் அதுக்கே அப்படியே உலகத்துல இல்லாத கவிதை எழுதி தள்ளிட்டான். இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. என்ன
திரும்பலாம் நீ அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்காத. இப்படி வாய் பேசுனதுக்கு தான் அப்புறம் மூஞ்சி பாரு. தேங்க்ஸ், அவ்வளோதான். நான் வர, எனக்கு டைம் ஆகுது. சரி சரி ஓவரா பண்ணாது என்ன? இப்படி அந்த லெட்டரை படிச்சிருப்பேன், அந்த கவிதையை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். எது நீ சரியான புழுவனின்னு எனக்கு தெரியும். ஸோ நானே டீசெண்டாக ஒத்துக்கிறேன்னா, இங்கே பாரு, அந்த கவிதை நான் கூகுளில் இருந்தோ இல்லை யார்ட்டையும் கேட்டலாம் நான் எழுதலைன்னா, எனக்கு ஒன்றா தோணுச்சு, அதான் எழுதினேன். எனக்கு இந்த கவிதைலாம் எழுத வராது. சும்மா ஒரு மானை தேனே பூமானேன்னு போட்டேன், அது வந்துருச்சு, அவ்வளோதான். அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்லாம் நீ அங்கிட்ட எடுத்துக்க வேணாம். ஓகே, நான் இப்போதும் ராஜா தான். ராஜாக்கு யாருனாலையும் ராணி ஆகிட முடியாது. ஸோ ராணி ஆகிறதுக்கும் ஒரு சில விதிமுறைகள் நடைமுறைகள் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ மனசுல ஆசையில வளர்த்துக்க வேணாம். ஓகே, அது உனக்கு ராணியாக வருவாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லு. தேவையில்லாம என்கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. முக்கிய காமெடி பண்ணாதானே? எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். அதான் ராணி ஆகணும்னு எதுவும் ட்ரை பண்ணிடாத, கடைசியில் ஏமாந்து போயிடுவேன். அதனால சொன்னேன், கிளம்பி போ. நீ 90s கிட் தானே, நிறைய சினிமா பார்ப்பியோ? ஆனால் சினிமாக்கும் ரியல் லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணாத. ஓகேவா? மூஞ்ச பாரு, போயிட்டு வரேன். போங்க போங்க. அழகிய கண்ணாலே இழுத்தாயடி செய்வதறியாமலே நின்றேனடி காதல் நெருப்பை நெஞ்சுக்குள் தொடுத்தாயடி நீ கனவு நிஜமானதென்று அறிந்தேனடி குறும்பு பார்வையால் சொக்க வைத்தாய் ஓர கண்ணால தெரிக்க விட்ட செல்லமே நீ என்னோட உசுரு ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா மீள வழி தெரியாமல் புதைந்தேனடா இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா ஏழு ஜென்மம் உனக்காக பிறப்பேனடா. ரைட் ஆர் ராங்? ரைட் ஆர் ராங்? ரைட் ஆர் ராங்? அப்பா சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடாது. நமக்கு அந்த விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்த நமக்கு அடிபணிய வைக்கணும். ஆனா இவ விஷயத்துல நானும் இறங்கி தான் போனேன், அவளும் இறங்கி தான் வந்தா. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவ என்னை விட்டு போயிட்டா. எதுக்கு போனாங்கிற ரீசன் இப்ப வரைக்குமே தெரியல. என்னை விட்டு போகும்போது ஃபுல்ஃபில்லா அவ என்னோட பாரதிய மட்டும்தான் போனான். ஆனா கம்பேக்ல வரும்போது அவ என்னோட பாரதி இல்ல. அப்போ அப்பா சொன்ன மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாளா? துரோகம் பண்ணியிருந்தாலும் அவளே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாளா, இல்ல இந்த துரோகத்தோட விளைவா அவளுக்கு வேற யாராவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? கண்டுபிடிக்கிறேன். டைம் என்ன? 11:30. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் கரெக்டாக இருக்கும். வரேன்டி வரேன். சொல்லுங்கம்மா, என்ன பார்த்து பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா டாக்டர், உங்களை பார்த்து தான் நான் பேசணும்னு சொன்னேன். யாருமே உங்ககிட்ட பேச விட மாட்டாங்க. ஐயோ அப்படி இல்லைம்மா, நான் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். எனக்கு ஒரு பேஷண்ட் மட்டும் பார்க்க முடியாது, அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி சொல்லுங்க, என்னம்மா? இங்க பாருங்க டாக்டர், நானும் வெளியே வச்சு இத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டேன். என் புருஷனுக்கு இருக்கிற நோயை குணப்படுத்தவே முடியல. நீங்க தான் ஏதாவது பண்ணி என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். இங்க கொண்டு வந்து சேர்த்து 2 நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மா, ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல யாரும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் பார்க்கத்தான் செய்வாங்க. ஒவ்வொன்றா தான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கிற நோயை நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்க எடுப்போம். அதுல இருந்து வேற ஏதாவது நோய் கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகி வரும்போது அதை கரெக்டாக நோட் பண்ணி தான் மெடிசன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னு நீங்கள் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்கு மேலே ஆக்ஷன் நான் எடுத்துப்பேன்.
டாக்டர் உங்களை பார்க்கும்போது என் பையனை பார்த்த மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என் புருஷனை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க. என் பையன் மலேசியாவில் இருக்கான். அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் அவனால் இங்கே வர முடியல. அவனோட இடத்துல இருந்து நீங்கள் தான் டாக்டர் என் புருஷனை காப்பாற்றி தரணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம காப்பாத்திடலாம். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிலாம் வேணாமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க ரிசப்ஷன்ல போய் அந்த ஃபார்ம்ஸ்ல சைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க மேல ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஓகே சரிங்க டாக்டர். அருண், இந்த கேஸை நீங்க தான் பாக்குறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான மெடிசனை கொடுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கொண்டு வாங்க, எல்லாம் அபி டாக்டர்கிட்ட போங்க. ஓகேவா? இந்த கேஸ் முழுக்க முழுக்க உங்களோடது. ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, எதுவும் பண்ண முடியல, என்ன டயக்னோசிஸனே கண்டுபிடிக்க முடியல, கொடுத்த மெடிசன்ஸ்லயே அவரை ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு மேல என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். அம்மா, இவர் தான் உங்க டாக்டர். ஐ மீன் உங்க ஹஸ்பண்ட்கான டாக்டர் இவர் தான். எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவாரு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தாராளமே என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இதுக்கான எல்லா ஒரு ஆக்ஷனையும் எடுப்பேன். சரிங்க டாக்டர். அருண் பார்த்துக்கோ. ஓகே டாக்டர். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் சொல்லுன்னு சொன்னேன்ல, சொல்லு. இல்ல, நேத்து நீ என்ன பண்ண? என்ன பண்ணனா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண. இல்ல, உன் கண்ணுல நான் எமோஷனல் ஒண்ணு பார்த்ததே கிடையாது. என்ன, உனக்கெல்லாம் எமோஷனல் ஒண்ணு இருக்காது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ ரக்கடான ஆளு. என்ன, உனக்கும் எமோஷனலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ நீ இப்படி ஒரு ஆளா இருக்கும்போது உன் கண்ணுல நேத்து நான் எமோஷனலா பார்த்தேன். இங்க பாரு, உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன, அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அதை விட அந்த பொண்ணோட பேக்ரவுண்டு அதை விட பாவம். என்னதான் ஒருத்தவங்க ஃபினான்ஷியலா இருந்தாலும் அவங்களோட வில் பவர் அவங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரென்த் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்க பட்சத்துல அந்த பொண்ணு எல்லா சூழ்நிலையுமே தாண்டி வந்திருக்கா, அவ மனசுல இருக்க ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு. ஸோ அந்த பொண்ணோட லைஃப்ல எதுவும் ப்ளே பண்ணிடாத. என்ன, உன்னோட கேரக்டர் படி, ஐ மீன் நான் கெஸ் பண்ணது படி, அந்த பொண்ணு உன் லைஃப்ல எங்கேயும் வந்திருக்கிற மாதிரி, ஐ மீன் உன் லைஃப்ல வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா உன்ன மாதிரி கேரக்டர் இருக்க ஒரு இடத்துல அந்த பொண்ணு எங்கேயும் உன் லைஃப்ல கிராஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா கிராஸ் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஒருவேளை அந்த பொண்ணு உன் லைஃப்ல எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருந்தா உன்கிட்ட எமோஷனல்ஸை பார்க்கலாம். என்ன, ஸோ நேத்து உன் கண்ணுல நான் எமோஷனல்ஸை பார்த்தேன். என்ன, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கும் அட்மினுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு கூட தான் தெரியல. உனக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அபிநயா, அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு? நீ ஏன் அப்படி இருக்க, அப்படி ஏன் அப்படி இருக்காங்கன்னு உங்ககிட்ட நான் கொஸ்டின் பண்ணனா? அப்படி இருக்க பட்சத்துல நீ எதுக்கு என்கிட்ட கொஸ்டின் கேட்கற? அதுவும் நான் என்ன வேலைக்கா இங்க வந்திருந்தேன்னா அதை பத்தின கொஸ்டின் உங்ககிட்ட இல்லாம நீ ஏன் சம்பந்தமே இல்லாம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? பாரு, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் கேட்க கூடாதுன்னு தான் இருக்கேன். என்ன, இப்போ வரைக்கும் இருந்தேன். ஆனா அதுக்கான சுச்சுவேஷனை நீ தான் அமைச்சிட்டு இருக்க. பாரு, என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்ன, சோ அப்படி இருக்கும்போது எனக்கு பாரதி மேல எக்ஸ்ட்ரா கேரே இருக்கு. நான் தான் அந்த பொண்ணோட செல்ஃப் கான்பிடென்ட்டை மதிச்சு உள்ள உட்கார வச்சிருக்கேன். நீ தயவு செஞ்சு எந்த இடத்துல இந்த பொண்ணோட செல்ஃப் கான்பிடென்ட்டை மட்டும் உடைச்சிடாத. பாரு, உனக்கும் அபிக்கும் என்ன பிரச்சனை, இல்ல உனக்கும் அபிக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேனா? கேட்கல, அப்ப நீயும் கேட்க கூடாது. டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? இப்போ நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டா நான் கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? டேய், இப்ப நீ எதுக்கு கத்துற? டேய், நானும் அபியும் புருஷன் பொண்டாட்டி. என்ன, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீ ஒண்ணு கேட்க தேவையில்ல. சோ உனக்கும் அட்மினுக்கும் என்ன பிரச்சனை, என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல நார்மலா அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப். அப்படி இருக்க பட்சத்துல உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஓகே, பாரதிய பொண்டாட்டினே வச்சுக்கோ, அதனாலதான் சண்டை போடுறேனே வச்சுக்கோ. போட பைத்தியக்காரன் உளறிட்டு போறான். டேய், 1% இல்ல 1% கூட அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியே இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்டா. நான் சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்கு, நீ சொன்னதுல என்னடா லாஜிக் இருக்கு? பைத்தியக்காரன் எப்படி எப்படி உளரணுமோ அப்படி எப்படி உளறிட்டு போறான். பைத்தியம். எங்க காணோம்? ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். என்ன என்ன
சார், நீங்க சண்டை போடுறதுக்கு ரிசப்ஷன்ல அட்மினை காணோம்னு தானே தேடுறீங்க. ஆனா அட்மின் இல்ல. என்ன பண்ணுவீங்க? அட்மின் பிளேஸ்ல இல்ல பாத்தீங்களா? பிளேஸ்ல இல்லையா இல்ல அட்மின் இன்னைக்கு லீவா? சார் லீவ் எல்லாம் கிடையாது. பிளேஸ்ல இல்ல அவ்வளவுதான். ஏன் பிளேஸ்ல இல்ல? இல்ல சார், எப்போதும் லஞ்ச் பிரேக் இங்க தான் எடுப்பாங்க. இங்கே சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு நான் போய் ரூம்ல சாப்பிட்டுட்டு வரேன்னு ரூமுக்கு போயிருக்காங்க. சோ அதனால என்ன கொஞ்ச நேரம் அட்மினை பாத்துக்க சொன்னாங்க. அதான் சார் நிக்கிறேன். சோ நான் தான் சார் அட்மின் அது வரைக்கும். வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ணணும்? என்ன சார் ஹெல்ப் வேணும்? என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களா? நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்றதுக்கு தான் சார் அட்மின்ல உட்கார்ந்திருக்கேன். சொல்லுங்க என்ன ஹெல்ப் வேணும்? ஓகே, நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அட்மின் எங்க போயிருக்காங்க? அவங்க சாப்பிட போயிருக்காங்க. யாரு கூட போயிருக்காங்க? எல்லாரும் கூட என்ன போயிருக்காங்க? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாருமே சாப்பிட்டாங்க. அட்மின் என்ன பண்றாங்க? அட்மின் மட்டும் என்ன சாப்பிடல. அப்பா அட்மின் தனியா தான் இருக்காங்களா? ஆமா தனியா தான் இருக்காங்க. அப்ப சரி, தேங்க்யூ. இப்ப இந்த ஆளு என்ன கேட்டுச்சு? நான் என்ன சொல்லி வச்சேன்? மகதி, என்ன திரும்ப வந்துட்டாரு? அட்மின்ல உட்கார்றதுக்கான 10 பொருத்தமும் உனக்கு தான் பக்காவா இருக்கு. அந்த இன்டர்ன்ஷிப் விட்டுட்டு பேசாம அட்மின்ல உட்காரு. என்ன சரி, நான் வரேன். என்ன போனவர் வந்து புகழ்ந்துட்டு போறாரு? அப்ப மகதி நீ நல்லா வேலை பாக்குற, அதான் உன பெருமையா புகழ்ந்துட்டு போறாரு. சரி, இந்த அம்மா வர வரைக்கும் சிஸ்டத்தவே உட்காந்து நோண்டுவா. அதை நோண்டுவா. ஹாய் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் மேடம், சாப்பிட்டீங்களா? சார் என்ன இன்னைக்கு ஏதோ புதுசா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க? இல்ல மேடம், சாப்பிட்டீங்களா? சார் ஏன் மேடம், சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சாப்பிடல அப்படின்னா சாப்பிடலன்னு சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? சார் நீங்க எப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல சார். நீங்க ஏன் மேம் என்ன புரிஞ்சுக்க போறீங்க? பொட்டாட்டும் உங்க புருஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க குடும்பம் நடத்தினாலே எல்லாம் கரெக்டா வரும். என்னெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல மேம். அவன் கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு தெரியறான். என்ன, அவனை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிய வைங்க. என்ன, பைத்தியத்தை தெளிய வைங்க மேடம். உங்க புருஷன் தானே. தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் யார் வீட்லயே கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவனால இந்த ஹாஸ்பிட்டல காப்பாத்த முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம யார் யாரையோ காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் இங்க லூசர் ஆயிர போறான். பர்தா அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் அபிநயா மேடம். அவன் ஒரு பைத்தியக்கார கேட்டகரியில இருந்தா இவன் அதுக்கும் மேல இருக்கான். பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்காரனா இருப்பான் போல. அவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு பைத்தியம். இந்த சைக்கோ பத்தி அந்த பைத்தியம் சொல்லுது, அந்த பைத்தியத்தை பத்தி இந்த சைக்கோ சொல்லுது. ஆனா இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஏதோ கனெக்டிங் இருக்கு. என்ன கனெக்டிங் தான் தெரியல. சி, இவனுங்களை பத்தி யோசிக்கிறது நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். நம்ம வேலையை போய் பார்ப்போம். அப்புறம் அட்மின் மேடம், எப்போதுமே அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷன்ல உட்காந்து தான் சாப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன ரூம்ல உட்காந்து சாப்பிடுறீங்க? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு எங்க தோணுதோ அங்கதான் உட்காந்து என்னால சாப்பிட முடியும். என்ன கையில ஸ்ட்ரெஸ் பால் வச்சிருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேனா, இன்னைக்கு என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் தான் ஸ்ட்ரெஸ் பால் கையில் வச்சிருக்கேன். பாக்கெட்டில் வச்சிருந்தேன், இப்போ எடுத்து கையில் வச்சிருக்கேன். தட்ஸ் இட். பாரதி, உங்களுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஸோ கேட்க ரெடியா இருங்க. ஒரு ஊர்ல ஒரு பிரில்லியன்ட் பாய் இருந்தானாமா. அவன் பிரில்லியன்ட்டுக்கே பிரில்லியன்ட்டான். ஆனா அந்த பிரில்லியன்ட் பாய் இது வரைக்கும் யாரை பார்த்துமே ஏமாந்தது கிடையாதான். சோ அப்படி அந்த பிரில்லியன்ட் பாய் போயிட்டே இருக்கும்போது சடனா ஒரு புயல் வந்துச்சான். சோ அப்படி அந்த புயல் வந்த போது அந்த புயலையுமே அவன் கிராஸ் பண்ணிட்டு தான் போனானா. ஆனா அந்த புயல், நீ ஏன்டா என்ன கிராஸ் பண்றேன்னு சட்டைய புடிச்சு இழுத்துச்சான். அப்படி சட்டைய புடிச்சு இழுத்து அந்த புயல், டேய் நீ ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்க, சோ நீ அப்படி இருக்க பட்சத்துல உன் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கறேன்னு சொல்லிச்சான். சோ அதை நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன்டா, உன் லைஃப்ல தென்றலா வந்து வீச போறடா அப்படின்னு சொல்லிச்சான். சரி, தென்றல் தானே, நல்லா வீசட்டும்னு அந்த பையனும் அந்த பிரில்லியன்ட் பாயும் அந்த தென்றல் காத்த சுவாசிக்க ஆரம்பிச்சானா. அப்படி அந்த தென்றல் காத்த சுவாசிச்சு அதான் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டானா.
அப்படி அந்த பாய் அந்த தென்றல் காத்தை அப்சர்வ் பண்ணும்போது அந்த தென்றல் காத்து அவனை இறுக்கமா புடிச்சுக்கிச்சான். இங்கதான் ட்விஸ்ட். வந்தது புயல்னு தெரியாம தென்றல் காற்றுன்னு நம்பி அந்த பையன் அந்த தென்றல் காற்றுக்கு அடைக்கலமும் கொடுத்தானா. ஆனா டேய், நீ பிரில்லியண்டா இருந்த உன்னை உடைச்சிட்டேன், அறிவாளியா இருந்த உன்னை முட்டாளாக்கிட்டேன். அப்படி நீ முட்டாளானதுக்கு அப்புறம் உன்னை விட்டு நான் போயிருவேன்டா. நீ பிரில்லியன்ட் கிடையாது. ஒரு புயல் என்னைக்கும் தென்றலா மாறாதுன்னு உனக்கு தெரியல. ஐ மீன் உன்னை முட்டாளாக்கிட்டேன்டா. அதுவும் ஜோக்கர் ஆகிட்டடா. ஜோக்கர். உன்னை ஜோக்கர் ஆக்குறதுக்காக தான் புயலா இருந்தனா தென்றலா உன்கிட்ட நடிச்சேன். அந்த பிரில்லியன்ட் பாய ஏமாத்தி உடைச்சு முட்டாளாக்கிட்டு இப்ப நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லி அது புயல் தன்னோட புயலோட புத்திய காமிச்சிட்டு போயிடுச்சான். ஆனா பிரில்லியண்டா இருக்கவன் ஜோக்கர் ஆகலாம். ஆனா ஜோக்கரா ஆகுறவன் பிரில்லியண்டா மாறதுக்கு ஐ மீன் திரும்ப கம்பேக் எடுத்துட்டு வர்றதுக்கு டைம் ஆகுமா. அப்படி அவன் நான் ஜோக்கர் கிடையாது, ஜோக்கர் கிடையாது, நான் பிரில்லியன்ட் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் கடவுள் லைஃப்ல ஒரு டாஸ்க் வச்சாரு. அந்த டாஸ்க்ல நீ ஏமாந்து போயிட்ட. சோ அந்த கடவுள் நீ ஏமாந்து போகாதடா, எழுந்து நில்லு எழுந்து நில்லுன்னு அந்த பிரில்லியன்ட் பாய் கிட்ட சொன்னாராம். சோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனும் எழுந்து நின்றானாம். யாரு? அந்த பிரில்லியன்ட் பாய். எப்படியோ முட்டி திணறி எந்திரிச்சு நின்னுட்டான் அந்த பிரில்லியன்ட் பாய். அவன் எழுந்து நின்ன உன்னையும் ஐயோ நீ எழுந்து நின்னுட்டியா அப்படின்னு அந்த தென்றல் காத்து திரும்பவும் அந்த பிரில்லியன்ட் பாய் முன்னாடி வந்து நின்னுச்சான். ஆனா போன தடவை தென்றல் மாறி வந்து புயலா அது வேலையை காமிச்சிட்டு போச்சான். ஆனா இந்த தடவை தென்றல் மாதிரி வந்து ஏமாத்தலையாம். ஸ்ட்ரைட்டா நான் புயல் தாட்டான்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா இப்ப அந்த பையன் ஜோக்கரா வந்து நிக்கல, பிரில்லியன்ட் பாயா தான் முன்னாடி நிக்கிறான். ஐ மீன் அந்த புயல் முன்னாடி. இப்ப சொல்லுங்க, புயலுக்கு இந்த பிரில்லியன்ட் பாய் கிட்ட இருந்து என்ன வேணும்? சார், நீங்க சொன்ன கதை எனக்கு சுத்தமா புரியல. ஓ, புரியல? ஆமா சார், புரியல. சரி ஓகே. பிரில்லியன்ட் பாய் யாரு? தெரியாது. தென்றல் காற்று? தெரியாது. புயல்? தெரியாது. ஜோக்கர்? தெரியாது. தெரியாது 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 தெரியாது. ஆமா, தெரியாது தெரியாது தெரியாது. சரி ஓகே, தெரிய வச்சிருவோம். என்ன? அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதல். உயிரை தொலைத்தேனது உன்னில்தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே. சொன்ன பாத்தியா புயல்கிட்ட ரியாக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு. பார், ரியாக்ஷன் இல்ல. இப்பவும் புயல்கிட்ட எந்த ரியாக்ஷனும் கிடையாது. இவ்ளோ தூரம் நான் பண்ணிட்டேன். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்க. இப்ப கூட நீ உட்காந்துருக்கே வீல் சேர், அது கூட எனக்கு நடிப்போன்னு தோணுது. உன்னை ஒரு நாள் கண்டிப்பா இந்த நடிப்புல இருந்து நான் கலைய வைக்கிறேன். இந்த புயல்ல இருந்து உன்னை மொத்தமா கலைய வைக்கிறேன். நீ போட்டிருக்க இந்த வேஷம், ஐ மீன் முகமுடிய போட்டுட்டு சுத்துறல்ல, இந்த வேஷத்தை நான் கலைக்க வைக்கிறேன். இப்ப கூட புயல் எந்த ஒரு தடையுமே இல்லாம நிக்குது. ஆனா புயல் வந்து அடிச்சுட்டு போன அந்த தடயத்தை நான் மறக்கவும் மாட்டேன். அந்த புயலால வந்த அந்த பாதிப்பையும் நான் ஏத்துக்கவும் மாட்டேன். எந்த பாதிப்பையும் ஏத்துக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால திரும்பவும் நான் பேக் டு ஃபார்ம் வருவேன். நீ போட்டிருக்க அந்த வேஷத்துல இருந்து உன்னை நான் கலைய வைக்கிறேன். சிம்பத்தி கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ கேவலமா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் நம்புவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்காது என்ன? ஐ மீன் நான் முட்டாள் கிடையாது. நான் தெளிவாகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐ எம் நாட் எ ஜோக்கர். காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிளி, பாசம் வைத்த பாவம்தான் சாபம் வந்தது. இறந்தாலே
பிரேமையே அழினி வழியாக வருகின்ற பெண்மையே விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இன்று வெற்றி கொள்ளுமே இளம் கண்ணி உன்னுடன் கூட வா வா. என்ன பேஷண்ட் பார்க்கல? சபா ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அது எப்படி? நான் எங்க இருந்தாலும் கண்குத்தி போகமாட்டோம் பின்னாடி வந்து சுத்திட்டே இருப்பியோ? இங்க பாரு, உன்னை டீ போட்டு கூப்பிடாதன்னு சொன்னேன். என்ன வாய் முடிக்கு நான் பேசுறது மட்டும் கேளு. சரி சொல்லு. இங்க பாரு, இந்த உதயா யாரு என்னன்னுலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த நோக்கம் ஏதோ பெருசா பண்ண போறான்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவன் பிரச்சனைய நீ ஏன் சத்யன் இவ்வளோ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க? இல்ல அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு ஒன்று சொன்னான்ல, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ள இறங்கியிருக்கேன், நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து மோதுன்னு சொன்னான்ல. ஸோ அவனை பத்தி நான் சர்ச் பண்ணும்போது அவனை விட ஒரு கேவலமான ஒஸ்டான கேரக்டர் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கான். மனுஷன்னா ஈவ இறக்க இருக்கணும், இவனுக்கு அது சுத்தமா இல்லை. கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாதவன் யாரு பேச்சையும் கேட்க மாட்டான், ஒருத்தரையும் மதிக்க மாட்டான். சரியான சைக்கோக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா அது அவன் தான். ஆனா இவனோட கேரக்டருக்கும் இவன் நேத்து அந்த பொண்ணு பாரதியை பார்த்து அழுததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னே எனக்கு புரியல. அதை ஏன் அவன் செஞ்சா, அந்த பொண்ணு பார்த்து ஏன் அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணாமையும் அவ்வளோ இமோஷனலை வெளிக்காட்டினான்னு இப்போ வரைக்குமே எனக்கு புரியல. அபி, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாஸ்ட் இருக்குல்ல, மேபி அவரோட பாஸ்ட்குள்ள அந்த பொண்ணு இருந்திருக்கலாம். அவனோட கேரக்டரை பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கும்லாம் எனக்கு தோணல. உனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு யாருக்கும் தோணிருக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்தல. ஏய், இப்ப ஏன்டி நம்ம டாபிக் உள்ள எடுத்துட்டு வர? நீ இப்படி தேவையில்லாம நம்ம விஷயத்த பத்தி பேசும்போது தான் நான் தேவையே இல்லாம நேற்று சண்டை குடிக்க வேண்டியதாயிருச்சு, தேவையே இல்லாம உங்ககிட்ட சண்டை போட வேண்டியதாயிருச்சு. ஆனா நான் நேற்று நைட்டு என்ன சண்டை போட்டேன்னு தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன நடந்துச்சு நேத்து? ஐயோ, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிட்டு இப்போ இவங்ககிட்ட பேச வந்திருக்கனே. எக்காரணத்து கொண்டும் நேற்று நைட்டு நடந்தது இவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஒருவேளை இவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு, அதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டைம் பண்ணுவான். அப்படி நீ எதுவும் பேசாத. பாரு, நான் உதய பத்தி மட்டும்தான் பேச வந்தேன், நீ தேவையில்லாததை பேசாத. அப்படி ஒரு நிமிஷம் நில்ல அபி. நேத்து நான் அப்படி என்ன பண்ணேன்? நேத்து உங்ககிட்ட நான் என்ன பேசினேன்? எப்போதும் நான் குடிச்சிட்டு பேசினா எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நேத்து நடந்தது மட்டும் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நானும் அதை ரிவைண்ட் பண்ணி பாக்குறேன். அப்படி என்ன நடந்துச்சு நேத்து? நேற்று என்ன நடந்துச்சு? நீ தேவையில்லாம பேசின. 2 பேரும் எப்போ வழக்கம் போல சண்டை போடுவோமோ அதுதான் நடந்துச்சு. வேற என்ன நமக்குள்ள நடக்க போகுது? அது நீ குடிச்சிட்டு பேசினா குடிக்காம பேசினா என்ன? எப்பவும் நீ நானும் சண்டை போடும்போது என்ன பேசுவோமோ அதை தான் பேசணும். எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணுமே நடக்கல. இல்ல அபி, நேற்று நைட்டு நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா நிம்மதியா தூங்கினேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தூங்கிலாம் வருஷக்கணக்காகுது. என்ன அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா மார்னிங் நான் எந்திரிச்சேன். எப்போதும் நான் குடிச்சிட்டு போனா என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப டிப்ரெஷன் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டல் ஒர்க் அது இதுன்னு என் மண்டை போட்டு குறைஞ்சி எடுத்துரும். அதே மாதிரி மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு பயங்கரமா தலைவலிக்கும். என்னால் அந்த தலைவலியை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு தலைவலி இருக்கும். ஆனா நேத்து இது ரெண்டுமே எனக்கு இல்லை, அவ்வளோ பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருந்துச்சு எனக்கு. சீரியஸா அபி, எனக்கு ஸ்ட்ரெஸ்ல தூக்கமே வராது, நான் தூங்கவே மாட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். மார்னிங் அதே மாதிரி என்னால் எந்திரிக்கவும் முடியாது, எந்திரிச்சாலும் பயங்கரமா தலைவலிக்கும். ஆனா நேற்று நிம்மதியா தூங்கினேன், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு இல்லை. மார்னிங் எந்திரிக்கும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா நான் எந்திரிச்சேன். பட் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல அபி. நான் ஏதாவது அட்வான்டேஜா உங்ககிட்ட பேசினேன்னா போனா போதுன்னு ஏதாவது கண்ணத்தை தடவி கொடுத்தியோ? ஆமா, 2 செருப்படி அடிச்ச கண்ணத்திலேயே, அதான் நிம்மதியா தூக்கம் வந்திருக்கும். செருப்படியா? அப்படி அடிச்சா தடை எதுவும் இல்லையே, செருப்படி அடிச்சா? டேய் என்னடா? இன்னொரு தடவை சொல்லு. ஏய் சிப்ப. இல்ல, அந்த டே என்னடான்னு கூப்பிட்டது பழைய மாதிரி கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆ,
இங்கே பாரு சத்யன், தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நம்ம 2 பேத்துக்குள்ள ஒன்றும் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு சத்யன், இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்ன, இனிமே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறது முதல் என் கீ எதுக்கடா எடுக்கிற நீ? எனக்கு கேட்காம என் பேக்கில் நீ கை விட்டு கீ எடுப்பியா? இந்த மாதிரி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் என் ஸ்கூட்டி வச்சுட்டு புலம்புறது, அப்புறம் அது மேலே ஏறி உட்காந்து பைத்திய மாதிரி பண்ணுறது, ஸ்டெயிலாக உட்காறது, படுக்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வையேன், அவ்வளோதான் உனக்கு. இல்ல அபி, ஸ்கூட்டி நான் எடுத்துட்டு போனேன், அப்புறம் பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என் மனசை அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. அதான் சொல்றேன்ல, நான் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா தூங்கினேன்னு. அதான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அபி, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதான் நான் கேட்குறேன், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. பாரு, அதெல்லாம் எந்த கன்றாவி கருமும் கிடையாது. என்ன, உன்னை ரிலாக்ஸாக யாராலையும் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதுக்கு நீ தான் காரணம், நீ ரிலாக்ஸ் ஆனாலும் அதுக்கு நீ தான் காரணம். அதுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் ஆக முடியாது. அபி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேணா நான் காரணமா இருப்பேன், ஆனா என்னோட ரிலாக்ஸேஷனுக்கு எப்போதுமே நீ மட்டும்தான் காரணமா இருப்ப. ஐ மீன், என்னோட ரிலாக்ஸேஷனுக்கு பின்னாடி நீ மட்டும்தான் இருக்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நேத்து நீ என்னமோ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க அபி. அதாவது பேஷண்ட்டுக்கு நீ டாக்டரா இருந்ததை விட நேத்து எனக்கு ஏதோ ஸ்பெஷல் டாக்டரா இருந்திருக்க நீ. ஆனா எனக்கு என்னன்னு புரியல அபி. சரி, யோசிச்சு கண்டுபிடிக்கிறேன். இங்க பார் சத்தியம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. என்ன இல்ல அபி, நேத்து நீ இல்லாம வேற யாரோ ஒருத்தவங்க உன் கூட, வேற யாரோ. நீ வேணா மகதிட்ட வேணாலும் கேளு, நேத்து அவங்க தான் என் கூட நின்றுட்டு இருந்தாங்க. மகதி மகதி பிடிச்சிட்டேன் பாத்தியா? மகதி பிடிச்சு கேட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். சரி, நீ கிளம்பு, நான் மகதிட்ட விசாரிச்சுக்கிறேன். ஏய், இப்போ ஏன் நீ மகதி கூப்பிடுற? இல்ல நீ கிளம்பு, நான் மகதிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு. அப்பா என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. சரி, ஓகே, நீ கூப்பிட்டு கேட்டுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மகதிக்கு பாதி விஷயம் தானே தெரியும், பாதி வரைக்கும் தானே கூட இருந்தாங்க, மீதி பாதி அவங்க கூட இல்லையே. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க? நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுடா. சரி விடு, அதை நான் எப்படியோ தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனா ஓவரா குடிச்சு உன்கிட்ட பேசினா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐ மீன், நேத்து தான் தெரிஞ்சது. அதனால நீ ஓவரா குடிச்சிட்டு உங்ககிட்டயே பேச வர. இங்க பாரு சத்யன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரி விடு, கோவப்படாத. எனிவே, நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஸோ தேங்க்ஸ். உன்னெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. நடந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னா நீ அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ அந்த விஷயத்த மறந்த வரைக்கும் நான் கடவுளுக்கு நன்றி தான் சொல்கிறேன். ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன்.